நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அம்மா முன்னாடி போய் எதுக்குங்க தேவையில்லாம பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க? கடை வேற நல்லா போகுதுன்னு சொல்றீங்க. ஐயோ, யோசிச்சு பாருங்க. மாச செலவை உங்க அம்மா நம்ம தலையில போட்டா என்னங்க ஆகுறது? அப்புறம் இன்னொரு விஷயம், எதுக்கு நீங்க தேவையில்லாம பெரியவர் கட் பீஸ் கடலாம் தரப்பாருன்னு அவங்க கிட்ட சொல்றீங்க? அது எதுக்கு? அவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல கஸ்டமர் கிடைப்பாங்க. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியா? அப்படினா இனிமே நான் எது செஞ்சாலும் அதுல எனக்கு என்ன லாபம்னு நான் பார்க்கணுமா? கொஞ்சம் நல்லா யோசி. ஒரு விஷயத்தை நீ ரொம்ப தெளிவா யோசிக்கணும். சூர்யான எப்ப அவர் வேலை விஷயமா வெளியே போனாலும் சரி, அவர் கல்யாண ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுக்க போனார்னா கையோட நம்ம பேம்ப்ளெட்டையும் கொண்டு போறாருல. அப்புறம் பெரிய பெரிய பணக்காரங்களா நம்ம கடைக்கு வராங்கல்ல. இந்த வாசுதேவன் அங்கிள், அப்புறம் இந்த மலர் ஆண்டி, அப்புறம் இந்த பக்கத்து தெரு ராகுலோட மனைவி, அப்புறம் இந்த நகைக்கடை ஆண்டி, இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தது யாரு? சூரிய அண்ணன் தான். எனக்கு என்னமோ அண்ணன் பண்ணது பெரிய தப்புன்னு தோணுது. முத வேலையை இவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்ல போறேன். இனிமே எங்க கடைக்கு வராதீங்க, இந்த கடையை நாங்க மூட போறோம்னு சொல்ல போறோம். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. அவரு உங்களோட அண்ணன். இதெல்லாம் செய்ய வேண்டியது அவரோட கடமை. கடவுள் வாழ்க்கையில வர்றது எல்லாருக்கும் வரம் கொடுக்கதான். ஆனா நீங்க இருக்கீங்களே, இது எப்போ புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் மறக்காத. இங்க பாரு, மூத்தவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும்னு ஒண்ணும் இல்ல. சின்னவங்களும் சில வேலைகளை செய்யணும், பெரியவங்கள மதிக்கணும். அவங்களுக்காக இதை கூட செய்யலன்னா எப்படி? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க, அண்ணன் தம்பிக்கு நடுவுல சுயநலம் இருக்க கூடாது. நீங்க சொல்றது உண்மைதாங்க. நான் ஒரு பைத்தியக்காரி. பெரியவர் கடவுள். நான் அவரை பத்தி தெரியாம பேசிட்டேன். அதை நீங்க கண்டுக்காதீங்க. ஒரு நிமிஷம். காலடு. இந்த அம்மா உன்னோட சொந்தக்காரங்க தானே? நேத்து இவங்க மேல பாசத்தை பொழிஞ்சு 10,000 ரூபாய்க்கு புடவையை கொடுத்தீங்க. 1 ரூபாய் கூட கொடுக்காம அத்தனை புடவையை கொண்டு போயிட்டாங்க. திவ்ய சக்தி வீட்டுல உட்கார்ந்தபடியே. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டிய. அத ஏன் வாங்கணும்? என்ன ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த பேப்பர்ல என் உறவுக்காரங்க போட்டோ வந்திருக்குன்னு பாக்கணும். இவங்க யாருன்னே தெரியலையே. இவங்க ஒண்ணு அவங்க கிடையாது. இது அவங்க கிடையாது. எங்கிட்ட காட்டு, எங்கிட்ட காட்டு, நான் பாக்கணும். காட்டுன்னு சொல்றேன்ல மீனாட்சி. சொன்னா கேளு மீனாட்சி. மீனாட்சி, அத காட்டு, நான் பாக்கணும். இல்லங்க, ஒண்ணும் இல்ல. எங்க ஓடனாலும் விட மாட்டேன் மீனாட்சி. உடுன்னு சொல்றேன்ல, அந்த பேப்பரை என் கையில கொடு. மீனாட்சி ஓடாத, என் தலை சுத்துது மீனாட்சி. மீனாட்சி, அந்த பேப்பரை கொடு, நான் பாக்கணும். கொடு. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஓடிட்டே இருக்கேன். மீனாட்சி, அதை கிழிச்சிடாத, கிழிய போது. மீனாட்சி, அதை கொடு. ஐயோ, கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சிருச்சு. ஆனா இதை ஒட்ட வைக்கலாம். இப்பவே இந்த போட்டோவை நான் சரி பண்றேன். பாக்குறதுக்கு அந்த லேடி மாதிரி தானே இருக்காங்க. கடவுளே, இது அதே லேடி தான். நீ கொஞ்சம் ஒழுங்கா பாரு, இது அவங்க தான். இந்த போட்டோவை நீ 30 பகுதியை கிழிச்சா கூட தூரத்துல இருந்து பார்த்தாவே இவங்களை நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. எங்க அம்மா சொல்றது உண்மைதாங்க. என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் சும்மா சொல்லலங்க, உண்மைதான். எங்க அம்மா சொல்லிருக்காங்க, உலகத்துல 7 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம். உங்களுக்கு நான் இத புரியுற மாதிரி சொல்றேன் இருங்க. இப்போ நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தப்போ நான் எங்க ஊரு திருவிழாக்கு போயிருந்தேங்க. அப்போ உங்களை மாதிரியே நல்ல ஹைட்ல, அப்புறம் கையெல்லாம் நல்லா குண்டு குண்டா இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் ஆப்பிள் பழம் மாதிரி கண்ணத்துல ஒரு குழி அதோ இப்படிதாங்க விழுந்துச்சு. இதே மாதிரி ரொம்ப அழகான கண்ணு, பார்க்க அப்படியே உங்களை மாதிரி தாங்க இருந்தான். அப்புறம் தாங்க நான் யோசிச்சேன், எங்க அம்மா எதுக்காக என்ன இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? இவன் தான் குரங்கு வளர்க்கறவனாச்சேன்னு யோசிச்சேன். அவன் குரங்கு வளர்த்தானா? ஆமாங்க, குரங்கு வச்சு நாட்டியம் காட்டிட்டு இருந்தான். ஏதோ நல்ல நேரம் எங்க அம்மா என் கூட வந்திருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. ஒரே மாதிரி இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்றத அவங்க தான் எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் அந்த அதிசயமா இருக்கும். இந்த தேவையில்லாத பேச்சல நமக்கு எதுக்கு? நான் இத போய் தூக்கி போட்டுடுறேன். அப்படியே நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. எனக்கு உடனே கோயிலுக்கு போகணும்னு தோணுது. சரியா, நான் வரேங்க. இவ ஏதோ ஒரு விஷயத்துல என்ன நல்லா ஏமாத்துறான்னு தெரியுது. என்னங்க,
ஏன் நீங்க இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இங்க பாருங்க. பரவாயில்லையே, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சந்தியா, உங்களுக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும்ல? 1 கிலோ வாங்கிக்கவா? அண்ணா, கிலோ எவ்வளோ? கிலோ 40பா. 1 கிலோ போட்டுருங்க. ஏனுங்க, உங்களுக்கும் தெரியும்ல நீங்க பிடிவாதம் பிடிக்கிறதுனால என்ன நடக்கும்னு. உங்களோட வேலை, உங்களோட கனவு எல்லாமே போயிடுங்க. உங்க கடையோட உங்களோட சந்தோஷமும் போயிடுங்க. சந்தியா, எதுவும் எங்கேயும் போகாது. ஒன்று மறக்காதீங்க, நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் தேடிக்கணும். இது நான் கற்றுக்கிட்டதே உங்ககிட்ட தான். உங்களுக்கு தையல் ரொம்ப பிடிச்ச விஷயமா? இந்த கர்ட்டன்லாம் தைக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பேரும் நல்ல வேலையும் கிடைச்சா நான் சந்தோஷப்பட மாட்டேனே. எவ்வளோச்சுண்ணா? 40 ரூபா ஆச்சுப்பா. 40. சரி வாங்க, முன்னாடி வேற ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பையன் என்கிட்ட கொடுங்க. சரிங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிங்க. ஆனா அத்தை, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்களா? நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவினால அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க, அத பத்தி கொஞ்சம் யோசிச்சீங்களா? சந்தியா, அம்மாக்கு இப்போ என் மேலே வார்த்தை இருக்குன்னு தெரியும். அவங்க வேதனைப்படுறாங்க தான். ஆனால் யோசிச்சு பாருங்க, சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி அம்மா எவ்வளோ கத்துனாங்க. ஆனால் அந்த போட்டியில் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும். நான் எடுத்திருக்கிறது நல்ல முடிவுன்னு கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் புரியும். ஆனா இங்க பாருங்க, இந்த ஆனாலாம் வேண்டாம் சந்தியா. இந்த விஷயத்தை பற்றி பேசுறது முதல்ல நீங்கள் நிறுத்துங்க. நாம் இப்போ வந்த வேலையை பார்க்குறோம். வீட்டு விஷயங்களை வீட்டில் தான் பேசணும். நாம் இப்போ கடைக்கு வந்திருக்கோம். வாங்க. இப்பெல்லாம் எங்க போனாலும் நகை போட்டுக்கிட்டு போனோன்னே தோண மாட்டேங்குது. பட்ட பகலையே செயின் எல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஊர்ல இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்ல. ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். இது பண்டிகைனால இப்பவும் நாம நகை போட்டுக்கலாம்னா எப்படின்னு சொல்லுங்க. இந்த புடவைய நான் எங்கே பார்த்த மாதிரி இருக்கே. இன்னைக்கு கடையில பொம்மைக்கு இந்த புடவைய அவரு கட்டி விட்டுட்டு இருந்தாருல்ல, அவ்வளவு சீக்கிரம் சேல் ஆயிடுச்சா? பரவாயில்லையே, இந்த பண்டிகைக்கு எங்களுக்கு நல்ல லாபம் வரும் போல இருக்கு. இங்க பாருங்க, இந்த புடவைய நீங்க விக்ரமோட கடையில தானே வாங்குனீங்க? அதானே பார்த்தேன். இங்க பாருங்க, எங்க ஊர்ல 80% பேரு எங்க கடை புடவைய தான் கட்டுறாங்க. இங்க பாருங்க, இது எங்க கடை புடவை தான். அங்க விலையும் ரொம்ப கம்மியா இருக்கும், அதே நேரத்துல டிசைனும் ரொம்ப அழகா இருக்குங்க. விக்ரம் கடையில தான் அழகா இருக்கும். அங்க இருக்கிற புடவைல ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு புடவைய கொஞ்சம் காட்டுறீங்களா? காட்டுங்க, கொஞ்சம் காட்டுங்கக்கா. நான் ஒரு பெரிய குடும்பத்தோட மருமகங்க. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நானும் பெரிய குடும்பத்து மருமக தான். என்னாச்சு? சரி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. உங்க முகம் வேற ரொம்ப அழகா இருக்குங்களே. இல்ல இல்ல, இது வந்து ஒரு பொண்ணோட கையில இவ்ளோ முடியா? இது பொண்ணு ஆம்பளையானே தெரியலையே. மீனாட்சி, வர ஏதோ வர. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பொண்ணோட கையில இவ்ளோ முடியா? இது பொண்ணு ஆம்பளையானே தெரியலையே. மீனாட்சி, வர ஏதோ வர. வணக்கங்க. வணக்கம். என் மருந்தெல்லாம் எங்க?
வேதராணியம்மா, நீங்க என்ன தப்பா நினைக்க வேண்டாம். அன்னைக்கு நீங்க சொன்னதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. புடவைய கொண்டு போற மருந்து கணக்குல பாத்துக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதனால அடுத்த வாட்டிக்கு கூட நானும் மருந்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன். சரியா? அண்ணா வரீங்க, போயிட்டு வர. இங்க பாருங்க, எங்க கடைக்கு வந்து கண்டிப்பா சாரி வாங்கணும். அங்க நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து வாங்கணும். சந்தியா, பட்டாசு இருக்கு, வாங்கலாமா? ஏன்னா பண்டிகை வருதுல்ல, அன்னைக்கு அழகா பட்டாசுல வெடிக்கலாமே. அதுவும் முக்கியமா அம்மாவுக்கு பட்டாசுன்னா ரொம்ப பிடிக்கும். சவிதாக்கு சங்கு சக்கரன்னு உயிர். சோட்டு வெடிக்கிற மாதிரி பட்டாசு தான் வேணும், நடம் பிடிப்பான். ஆமா, சோட்டுவோட மாஸ்டர் ஏதோ சொன்னதான் அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தானே, சத்தம் அதிகமாக ஏற்படுத்துகிற பட்டாசுலாம் வெடிக்கூடாதான். அதனால நம்ம சுவாசிக்கிற காற்று ரொம்ப அசுத்தமாயிடுமா, அது உடம்புக்கு நல்லதில்ல. அதனால ஒன்று பண்ணுவோம், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி பட்டாசு வாங்கிடுவோம். நீங்க ஒன்று பண்ணுங்க, எல்லா பட்டாசுலையும் ஒன்று எடுத்து வைங்க. நான் அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? அட வாங்க வாங்க சூர்யா, நீங்களா? என்ன விஷயம்? இன்னைக்கு இந்த ஊர்லயே பெரிய ஸ்வீட் கடைக்காரர் என் கடைக்கு வந்திருக்காரு. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். வாங்க உள்ள வாங்க சார். அண்ணே, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம கடையில் ஒரு பையன் வேலை செய்கிறான் தெரியுங்களா? அவன் பேர் பப்பு. நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிற பையன். அவனுக்கு உங்கள் கடையில் நீங்கள் நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்ண்ணே. பையனுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேண்ணே, குறை சொல்கிற மாதிரி நடந்துக்க மாட்டான். ஐயோ சூர்யா, இதில் என்ன இருக்கு? ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க போகிறோம். அது இல்லாமல் உங்கள் கடையில் வேலை பார்க்குற பையனா கண்டிப்பாக ரொம்ப நல்லா வேலை செய்வான். உங்களுக்கு கீழே வேலை பார்த்த பையன் கண்டிப்பாக ரொம்ப திறமையானவனாக இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் சூர்யா. அவன் இன்னையிலேருந்து கூட இங்கே வந்து வேலைக்கு சேரலாம் சூர்யா. உங்களுக்கு எப்போ அனுப்பணும்னு தோணுதோ அப்போ அனுப்புங்க. சரிங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் புறப்படுறேன், நாளைக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க. சரி சரி சரி. எவ்வளோ ஆச்சுண்ணா? எப்படிங்க? இந்த பொம்பளையே என் பின்னாடியே வரா. இந்த பொம்பளை வேதராணி அம்மாவை பார்த்த இடத்துல பார்த்தவ தானே? ஐயோ, என்னது இது? ஆனா இந்தாங்க. அச்சோ, இந்த பொம்பளை வேற ஏன் பின்னாடியே வராளே? இப்ப நான் என்ன செய்யறது? எதுக்கு இவ பின்னாடி வரா? பாவம், நேத்து யாரோ ஒரு பொம்பளை கோயில இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்களா. அப்போ ஒரு திருட்டு பையன் வந்து கழுத்துல இருந்த செயினை அறுத்துட்டு போயிட்டானா. அடக்கடவுளே, ஒருவேளை இந்த பொம்பளை ஏன் நகை எடுக்கிறதுக்கு வந்திருப்பாளோ? ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? இது பயப்படுறதுக்கான நேரம் இல்ல. தைரியமா ஏதாவது செய்யணும். சந்தியாக்கா மாதிரி நானும் இப்ப போலீஸ்காரமாவும் மாற போறேன். எல்லாரும் வாங்க, நான் புடிச்சிட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் ஒரு திருடியை புடிச்சிருக்கேன், வாங்க. என்னோட நகையை யாராலையும் திருட முடியாது. புரிஞ்சுக்கோ, இவ யார் தெரியுமா? இவ பயங்கரமான திருடி. இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி தான் தினமும் பேப்பர்ல போடுறாங்க. இவெல்லாம் நகையை திருடுவ. ஏன் நகையை திருடுறதுக்காக வந்திருக்கா? அண்ணா, தயவு செஞ்சு ஒரு போட்டோ எடுங்கண்ணா. நாளைக்கு பேப்பர்ல கூட வரும். நல்லா எடுங்க, நல்ல போட்டோ எடுங்க.
இந்த பக்கம். ஏய் நில்லு. எங்க ஓடுற? அந்த திருடனை பிடிங்க. அந்த திருடனை பிடிங்க. நல்லா அடிங்க. இது மோசமான திருட்டுக்கு சேர்ந்து போகல. அடிக்குதுங்க, வலிக்குது. உங்களுக்கு வேணும். அட கடவுளே. நான் எந்த திருட்டு கும்பலையும் சேர்ந்தவன் கிடையாதுங்க. புடவை கட்டிட்டு இருக்கிறது ஒரு ஆம்பளையா? அவனை நல்லா அடிங்க, விடாதீங்க. ஐயோ, வலிக்குதுங்க, வேணாங்க. சொன்னாங்க. இப்ப என்னோட போட்டோவும் பேப்பர்ல வர போகுது. நல்லா அடிங்க. திருடனை விடாதீங்க. வலிக்குதுங்க. போடுங்க, வேண்டாம். நல்லா போடுங்க, போடுங்க. வலிக்குதுங்க. இந்த திருடனா மீனா மீனான்னு கத்திக்கிட்டே இருக்கான். அந்த மீனா யாரு? அட மீனா மீனன் கத்திட்டு போல. இது மீனா. ஆமா, மீனா மீனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மீனாவா? ஐயோ யாரு? ஏன் பேரு? அச்சோ தள்ளுங்க. ஐயோ நிறுத்துங்க. அடிக்காதீங்க. நிறுத்துங்க. இவரு திருடு கிடையாது. இவருதான் என்னோட புருஷன். இப்பதானே சொன்னேன் இவன் ஒரு திருடன், இவனை பிடிச்சு அடிங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நீ தானே கத்துன. இப்போ ஒரே செகண்ட்ல உன் புருஷன்னு சொல்லி பேச்சையே மாத்துற. அதானே என்னன்னு கேளுங்க. நிறுத்துங்க. என் புருஷன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஏதோ தெரியாம அப்ப சொல்லிட்டேன். நீங்க அதையும் புடிச்சிட்டு இருப்பீங்களா? இப்ப என்ன நான் உங்களுக்கு பேப்பரா கொண்டு வந்து காட்ட முடியும்? இவரு திருடு கிடையாது, என்னோட புருஷன். அதனால எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இது புருஷ பொண்டாட்டி விஷயம். அதனால நாங்களே பேசிக்கிறோம். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. போங்க. ஆனா போங்கன்னு சொல்றல. போங்க. வாங்க. எப்படி போறோம் பாரு. போங்கயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரோஜா, எங்க இவ? சரோஜா, இங்க பாரு. எனக்கு இந்த குர்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாரு. சரோஜா. சரோஜா, நீ இன்னமும் அந்த விஷயத்தை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க சரோஜா. இதோ பாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத. இன்னும் சூர்யாவோட கடையை அவன் மூடலம்மா. ஆனா இனிமே அவன் சிரமப்பட போறதில்ல. ஆனா அவனுக்கு அதே பேர் தான் இருக்க போகுது. நீ ஏன் யோசிச்சு பாரு சரோஜா, இது முன்னேற்றம் தானே. அவன் பேரு வெளிநாட்டுல கூட தெரிய போகுது. தெரியுங்க. ஆனா நான் அம்மாவாச்சே. இது எல்லாமே உங்க எல்லாருக்குமே சரின்னு படலாம். ஆனா ஏன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, எங்கேயோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. சரோஜா, தாய் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். எந்த தாயா இருந்தாலும் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதானே ஏங்குவா. இதோ பாரு சரோஜா, நம்ம படிக்காதவங்க நமக்கு எதுவுமே தெரியாது. சூர்யாவுக்கு எது நல்லதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாதே சரோஜா. ஆனா சந்தியா, அவ நல்லா படிச்ச பொண்ணு தானே. எது சூர்யாவுக்கு நல்லதுன்னு அவளுக்கு நல்லா தெரியுமா. அவ கண்டிப்பா இத பத்தி எல்லாம் நல்லபடியா யோசிச்சிருப்பா. அதனால கண்டிப்பா எந்த தவறும் ஏற்படாது. அதுவும் இல்லாம இது சரியில்லைன்னா அவளே வேணான்னு சொல்லிருப்பாளே. நம்ம சந்தியா உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி பொண்ணு. சூர்யாவுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா அவ சும்மா இருக்க மாட்டா.
அதனால உன் மனசுல இருக்கிற இந்த யோசனைகளை தூக்கி போடு. இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீ சீக்கிரமா போய் தயாராயிட்டு வா. அதோட இன்னைக்கு பண்டிகை நாள், எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரோஜா, முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. இந்த குர்தா எனக்கு பொருத்தமா இருக்கா இல்லையா?